வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 22, 23 வாசிப்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும் உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், அது எங்களை உயிர்ப்பிக்கட்டும், எங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்மஸ் நாம் ஏன் கொண்டாடுறோம்? கிறிஸ்மஸ் நாம் என்ன செய்கிறோம்? ஏன் கொண்டாடுறோம்? கிறிஸ்மஸ் எல்லா கிறிஸ்தவங்களும் கொண்டாடுறாங்களா? சில கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுறதில்ல. சில கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸ் என்ன செய்கிறதில்ல, கொண்டாடுறதில்ல. அல்லேலூயா. நாம் இந்த நாளை செலிப்ரேட் பண்ணலை. இந்த நாளுக்குரிய இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்கிறோம்? கொண்டாடுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், தேவனுடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமியில் அவர் அவதரித்தார். அல்லேலூயா. அதனால் அவரை கொண்டாடுறோம். இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவரை குறித்து. அல்லேலூயா. இந்த பூமியில் மெய்யான ஒளி உதித்தது, அதனால் நம்ம அவரை கொண்டாடுறோம். அல்லேலூயா. ஏன் நம்ம கொண்டாடுறோம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நற்செய்தி. அல்லேலூயா. அது சந்தோஷத்தை கொடுக்குற நல்ல செய்தி, அதனால தான் நாம் கொண்டாடுறோம். அல்லேலூயா. நாம் இந்த வாசித்த வேத பகுதியில் தேவதூதன் யோசேப்பினிடத்தில் போய் சொல்லுகிறான். என்ன சொல்கிறான்னா, அவனுக்கு நியமிக்கப்பட்ட மரியாதை குறித்து சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அல்லேலூயா. மரியாள் கன்னிகையாய் இருக்கும் பொழுதே அவள் கர்ப்பவதியாகி, பரிசுத்த ஆவியினால அவள் கர்ப்பவதியாகி அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவர் யாரு? அவருக்கு பேர் என்னது? இயேசு. இயேசுன்னு என்ன அர்த்தம்? தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று அவருடைய பிறப்பு தேவதூதனால் முன் அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்படி சொல்லும் பொழுது அவன் பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனத்தை அவன் என்ன செய்கிறான்? சொல்லி அந்த தீர்க்க தரிசனத்தின்படியே நடந்தது என்று சொல்லி, அவள் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு வசனத்தை கோடிட்டு அந்த தீர்க்க தரிசனம், சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இவர் மூலமாய் நிறைவேறுகிறது என்று சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது ஓல்ட் டெஸ்ட்மென்ட்டில் எங்கே சொல்லப்பட்டது, ஏன் சொல்லப்பட்டது, அங்கே சொல்லப்பட்டதனுடைய விளக்கம் என்ன அப்படின்றதில் நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். இதை கொஞ்ச நேரம் கொண்டாட்ட சந்தோஷத்திலே இருக்காதீங்க. நம்ம எப்படியும் 10 மணிக்கெலாம் இங்கேருந்து உங்களை அனுப்பிடுவோம். அதனால் உங்கள் மைண்டில் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையின் மேலே தான் இருக்கணும். அல்லேலூயா,
அல்லேலூயா. வாட்ஸ்அப்பு அது மாதிரி நீங்கள் விஷ் பண்ணுறதா இருந்தால் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுதுங்க. அதுக்கு பிறகு முடிஞ்ச பிறகு தான் என்ன செய்யணும், விஷ் பண்ணணும். உங்களுக்கு யாராவது விஷ் பண்ணாலும் ஓப்பன் பண்ணி இப்போ பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 700 வருஷங்களுக்கு முன்பாக ஏசியா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். அது எங்கே இருக்குது? ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 7வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 700 வருஷத்துக்கு முன்பாக ஏசாயா என்ற தீர்க்கதரிசி எழுதின ஒரு தீர்க்க தரிசனம். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவா, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இந்த வசனத்தை தான் தேவதூதன் என்ன சொல்றான், யோசேப்புக்கு சொல்றான். கன்னிகை கர்ப்பவதியாகி, உனக்கு நியமிக்கப்பட்ட அந்த ஸ்திரீ கன்னிகையாக இருக்கும் பொழுதே அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இம்மானுவேல் என்றால் அர்த்தம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. சரி, இந்த அதிகாரம் இந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் நாம் என்ன சொல்லுதுங்கிறத நம்ம பார்ப்போம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன் இந்த தீர்க்கதரிசி அவங்களுக்கு சொல்கிறான்னா, யூதா தேசத்து ராஜாவாகிய ஆகாஸ், யூதா தேசத்து ராஜாவாகிய ஆகாஸ் என்பவனுக்கு விரோதமாக சிரியா தேசத்து ராஜா, அவன் பேர் என்னன்னா ரேத்சீன், அவனும் இஸ்ரவேலின் ராஜா பெக்கா என்பவனும் அந்த யூதா தேசத்து ராஜாவுக்கு விரோதமாக அவங்க படையெடுத்து வரும்பொழுது அந்த ஆகாஸ் ரொம்ப என்ன செய்கிறான், பயந்து நடுங்குகிறான். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ போய் அவனுக்கு என்ன செய்ய சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, பயப்பட வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். நீங்கள் 6வது வசனமும் 7வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6, 7 வாசிங்க. நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார், இந்த 2 புகைக்கிற கொள்ளை கட்டிகளாய் சீரியரோடு வந்த ரேத்சீனும் ரெமலியாவின் மகன் கொண்ட உக்கிரக கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. உனக்கு விரோதமாக வர்ற அந்த ராஜாக்களை குறித்து நீ பயப்படாத, அவங்களுடைய ஆலோசனை என்ன செய்யாது, நிலை நிற்காது, அவங்க நினச்சபடிலாம் நடக்காது. நீ பயப்படாமல் கலங்காமல் இருன்னு சொல்லி தீர்க்கதரிசி அனுப்பி அவனை தேற்றுகிறார். அப்படி தேற்றிட்டு அவர் சொல்கிறாரு, அடுத்த 2 வசனத்தை வாசிங்க. 7, 8, 9, 7வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். சீரியாவின் தலை தமஸ்குவின் தலை ரேத்சீன் இன்னும் 65 வருஷங்களிலே நொறுங்குண்டு போம். எப்ராயிமின் தலை சமாரியா, நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீ ஒரு அடையாளத்தை கேளு, கர்த்தர்ட்ட என்ன செய்ய, நீ ஒரு அடையாளத்தை கேளுன்னு சொல்றார். தீர்க்கதரிசி சொல்றார், நீ கர்த்தர்ட்ட ஒரு அடையாளத்தை கேளு. அவர் சொல்கிறான், நான் அடையாளத்தெல்லாம் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். அப்போது தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அவர் தாமே உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். அது என்னன்னா, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். 700 வருஷமாக வரப்போகிற ஒரு சம்பவத்தை குறித்து ஒரு தீர்க்கதரிசனம் அவருக்கு சொல்லப்படுகிறது. ஏன் சொல்லப்படுகிறதுனா, நீ பயப்படாமல் இரு, ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டு அதன் மூலமாக அவனுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. அவனுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. புரியுதுங்களா? அந்த ராஜா ரொம்ப கலங்கி போய் நிற்கிறான். கலங்கி போய் நிற்கிறவனை நீ பயப்படாத,
கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்க தரிசனம் அவனுக்கு சொல்கிறான். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இம்மானுவேல் அது எப்பொழுது நிறைவேறுகிறதுனா, இயேசு இந்த பூமியில் அதற்கு பிறகு 700 வருஷம் கழிச்சு பிறக்கும் பொழுது அது நிறைவேறுகிறது. அல்லேலூயா. இயேசுனுடைய பிறப்பு 700 வருஷத்துக்கு முன்பாகவே அவனுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது. ஏன் சொல்லப்பட்டதுன்னா, பயப்படாத, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அதே தீர்க்க தரிசனம் நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால், அந்த அடையாளம் நமக்கு என்ன சொல்ல, பயப்படாத, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு என்னத்தை சொல்லுகிறது? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆகாசுக்கு சொன்ன அதே செய்தி தான் நமக்கு சொல்லப்படுகிறது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கி செய்தி என்னன்னா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு நினச்சாரோ, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் என்ன சித்தத்தை வச்சிருக்கிறாரோ, அது நிச்சயமாக நடக்கும். அது ஒருபோதும் தடைபடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது. அந்த அடையாளம் என்ன செய்தது? நிரூபிக்கப்பட்டது. அந்த அடையாளம் என்ன செய்யப்பட்டது? நிறைவேறினது. அந்த அடையாளம் நிறைவேறினது. அதனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு. நாம் என்ன நம்முடைய வாழ்க்கையில் தேவன் என்ன வச்சிருக்கிறாரோ அந்த சித்தம் என்ன செய்யும்? நிச்சயமாக நடக்கும். அல்லேலூயா. சரி, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அந்த 7வது அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார், இந்த 2 கொல்லிக்கட்டைகளாகிய சீரியரோடு வந்த ரேட்சீனும் ரெமேலியாவின் மகனும் கொண்ட உக்கிரக கோபத்தின் மித்தம் உன் இருதயம் தோல வேண்டாம். கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் அந்த ராஜாவுக்கு சொல்கிறாரு, உனக்கு விரோதமாக வரான்ல சத்துரு, அவனுடைய ஆலோசனை என்ன செய்யாது? நிலை நிற்காது. ஏன்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு சொல்கிற செய்தி என்னன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் என்ன செய்தார்? பிறந்துட்டார். நமக்கோடு கர்த்தர் இருக்கிறாரு. அதனால் நமக்கு விரோதமாக யார் எதை செய்தாலும் அது நிலை நிற்காது. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக சத்துரு என்ன செய்தாலும் அது நிலை நிற்காது. ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்க அந்த ராஜாவுக்கு சொன்ன செய்தி தான் இன்றைக்கி நமக்கு சொல்கிறார். கர்த்தர் என்ன சொல்கிறாரு? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால உனக்கு விரோதமாக யார் என்ன செய்தாலும் அது நிலை நிற்காது. அல்லேலூயா. சாத்தான் நம்ம குறித்து ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கிறான். அல்லேலூயா. சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அழிக்கிறதுக்காக ஒரு திட்டம் போட்டான். ஆனால் அந்த திட்டம் நிலை நிற்காது. ஆண்டவர் ஆதியில் மனுஷனை உண்டாக்கி அவனை ஆசீர்வதித்து அவன் கையில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தாரு. ஆனால் சாத்தான் என்ன பண்ணுனா, அவனுடைய வாழ்க்கையை அவன் ஒரு பிளான் போட்டான். என்ன பிளான் போட்டான்னா, தேவனுடைய உண்டாக்கின மனுஷனை என்ன செய்யணும்? அழிக்கணும். அவனை அழித்து அவனை தேவனை விட்டு பிரிக்கணும். அதுதான் அவனுடைய திட்டம். அவன் என்ன செய்தான்? தந்திரமாக கர்த்தருக்கு விரோதமாக அவங்களை எழுப்பி பாவம் செய்ய வைத்து தேவனை விட்டு பிரிச்சுட்டான். ஆனால் கர்த்தர் நம்மை கைவிடலை. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் சாத்தானின் கிரியைகளை அழிக்கும்படிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எதற்காக வந்தார்னா, நம்முடைய சத்துருவின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. நீங்கள் வாசிங்க 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. சீக்கிரமாக வாசிங்க. லாஸ்ட்டு, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. பிசாசினுடைய கிரியைகளை அழிப்பதற்காகவே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அவர் மாம்சத்தில் இந்த உலகத்துக்கு வந்ததற்கான காரணம் பிசாசினுடைய கிரியைகளை
அழிக்கும்படிக்கு. அவர் பிறப்பு குறித்து மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லப்படும், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா. இருள் இந்த உலகத்தை மூடி இருந்தது. அவர் மெய்யான ஒளியாக இந்த உலகத்தில் வந்து உதித்தார். அல்லேலூயா. அந்த இருள் பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவகுமார் இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அந்த முழு உலகமும் அவனுடைய ஆதிக்கத்துக்கு கீழே வந்துருச்சு. கர்த்தர் அவன் கிரிகளை அழித்து அவனுடைய கையிலிருந்து மீட்பதற்காகவே தேவகுமார் இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. வெறிநாய்க்கடிக்கு மருந்து கண்டுபிடித்தவர் யாருன்னு சொல்ல முடியுமா? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். வெறிநாய்க்கடிக்கு மருந்து கண்டுபிடிச்சவர் யாரு? தெரியலையா? படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியல. லூயிஸ் பாஸ்டர். அவர் பேர் என்னது? லூயிஸ் பாஸ்டரா? லூயிஸ் பாஸ்டர் வெறிநாய்க்கடிக்கு மருந்து கண்டுபிடிச்சவர். அதுக்கு முன்னாடி அந்த வெறிநாய்க்கடிக்கு கடியினால் நிறைய பேர் மரித்து போனார்கள். நிறைய பேர் என்ன செய்தாங்க? மரித்து போனாங்க. எப்படி மரிப்பாங்கன்னா, நாய் கடித்து கொஞ்ச நாளில் அவங்களுடைய ஆக்டிவிட்டி, அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் நாய் போலவே மாறிடும். அவங்களோட செயல்பாடுகள்லாம் என்ன மாறிடும்? நாய்கள் போலவே மாறிடும். அப்படியே கொஞ்ச நாள் கழித்து அவங்க என்ன செய்வாங்க? மரித்து போயிடுவாங்க. அந்த நோய்க்கு பேர் என்ன நோய்னா ராபிஸ் நோய். ராபிஸ், அந்த நோய்க்கு பேர் என்னது? ராபிஸ். வெறிநாய் கடியினால் நிறைய பேர் ஒரு காலத்தில் மரித்து போனார்கள். அதுக்கு இந்த லூயி பாஸ்டர் தான் என்ன பண்ணார்? ஒரு மருந்தை கண்டுபிடிச்சார். லூயி பாஸ்டர் தான் என்ன செய்தார்? ஒரு மருந்தை கண்டுபிடிச்சார். அதுலேருந்து அந்த வெறிநாய் கடியிலேருந்து ஒரு மருந்துக்கு ஒரு விடுதலை கிடச்சிது. அல்லேலூயா. அந்த நோய்க்கு ஒரு விடுதலை கிடச்சிது. அதுபோல் இந்த உலகத்தில் சாத்தா மனுஷன் என்ன செய்துட்டான்? அவன் வஞ்சித்தபடினால இந்த உலகம் என்ன ஆயிடுச்சு? நோய் பிடித்து போனது. இந்த உலகம் என்ன ஆயிடுச்சு? நோய். அது என்ன நோய்? பிசாசனுடைய ஆதிக்கத்துக்கு கீழே அவனுடைய கிரியைகள் மனுஷனுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? வந்துருச்சு. அல்லேலூயா. இந்த வெறிநாய்க்கடி கடித்தவங்கெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி ஆயிடுறாங்க? நாய்களை போல மாறிடுறாங்க. அதுபோல் பிசாசு மனுஷனை வஞ்சித்தபடியினால மனுஷனுடைய குணாதிசயங்கள்லாம் என்னவா மாறிடுது? பிசாசனுடைய குணாதிசயங்களாக மாறிடுது. அல்லேலூயா. அதனால தான் கொலை செய்கிறான். அதனால தான் இந்த உலகத்தில் என்ன செய்கிறான்? மற்றவனை கொன்றாவது என்ன செய்யணும்? அபகரித்தாவது தான் வாழணும். மனைவியை போட்டு அடிக்கிறான், மிதிக்கிறான், குடும்பத்தை பிரிக்கிறான், பிள்ளைகளை என்ன செய்கிறான்? சரியாக கவனிக்கிறதில்ல. எல்லாம் பிசாசினுடைய குணாதிசயங்கள் மனுஷர்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? வந்துருச்சு. அல்லேலூயா. கர்த்தர் அந்த கிரியைகளெல்லாம் அழித்து மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அல்லேலூயா, அல்லேலூயா, மீட்டெடுக்கத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. எத்தனையோ நோய்கள் வந்தது. நிறைய நோய்களுக்கு மருந்து கண்டுபிடித்த டாக்டர்ஸுங்க எத்தனை பேர் பிறந்தாங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லா நோயை விட கொடிய நோய் என்ன தெரியுமா? பாவம். அல்லேலூயா. இந்த பாவத்தை போக்கத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் இந்த பூமியில் வந்தார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எந்த பிசாசின் கிரியைகளையும் கர்த்தர் அழித்து உங்களை அவனுடைய எண்ணம் நிலை நிற்காதபடிக்கு விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த நோயாக இருந்தாலும் சரி, எந்த பேயாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது உங்களை மேற்கொள்ளவே முடியாது. ஏன்னா இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் உங்களை சொல்லுங்கள், அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒன்று உங்களுக்கு விரோதமாக யார் ஏவனாலும் சரி, யார் மந்திரம் வச்சாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக யார் என்ன நினைச்சாலும் அது வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஏன்னா இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சாத்தானுடைய திட்டம் என்ன செய்யாது? நிறைவேறாது. அதனால்தான் அந்த ஆகாஷ் ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறான், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு, நீ பயப்படாத, அந்த ராஜாக்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது, அவர் என்ன நினைச்சாரோ அதுதான் நடக்கும்.
அந்த ராஜாக்கள் நினைச்சதெல்லாம் நடக்காது. அல்லேலூயா. கர்த்தர் உன் வாழ்க்கையில் என்ன நினைச்சாரோ அதுதான் நடக்கும். சாத்தான் என்ன நினைச்சாலும் அது நடக்காது. அல்லேலூயா. உங்களை அழிக்க பல திட்டங்களை போட்டாலும் அது நிறைவேறாது. அல்லேலூயா. அதை தான் இந்த அடையாளம் நிரூபிக்கிறது. அல்லேலூயா. அந்த அடையாளம் என்ன செய்யுது? அதை தான் நிரூபிக்கிறது. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார்? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு. ஏன்னா நம்மால் முடியாததை செய்ய தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த உலகத்துக்கு நம்மோடு கூட இருக்கிறார். நம்மால் முடியாததை செய்வதற்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உன்னால் எது முடியாதோ, இந்த அடையாளம் எதை நிரூபிக்கிறது? இந்த அடையாளம் என்ன சொல்லுகிறதுனா, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரு. அதனால் உன்னால் எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அல்லேலூயா. ஏன் கன்னிகை கர்ப்பவதி ஆகணும்? சாதாரண கல்யாணமானவங்க அவங்களுக்கு பிறந்தா என்ன? இயேசு கிறிஸ்து ஏன் கன்னிகைக்கு பிறக்கணும்? அல்லேலூயா. ஏன்னா அவர் தேவனுடைய வார்த்தையானவர் இந்த பூமியில் மனுஷனாக வந்தார். அல்லேலூயா. அவர் மனிதனுக்கு பிறக்கலை, அவர் தேவனுடைய குமாரன். தேவனுடைய வார்த்தையானவர் ஒரு ஸ்திரீயினுடைய கர்ப்பத்தில் அவர் பரிசுத்த ஆவியினால உருவாகி அவர் இந்த பூமியில் மனுஷனாக பிறந்தார். அல்லேலூயா. ஏன்னா ஒரு பாவி இன்னொரு பாவியை மீட்க முடியாது. ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. ஒரு இருள் இன்னொரு இருளை வெளிச்சத்தை கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு விலை கொடுக்க முடியாது. அல்லேலூயா. எல்லாம் நம்மளாம் பாவி. இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் ஆதாம் பாவம் செய்தபடினால அந்த பாவம் முழு மனு குலத்தை என்ன செய்தது? ஆட்கொண்டது. அதனால் ஒரு பாவிக்கு பிறந்த ஒரு மனுஷன் இன்னொரு பாவியை மீட்க முடியாது. ஒரு குருடனுக்கு இன்னொரு குருடன் வழிகாட்ட முடியுமா? ஒரு இருள் இன்னொரு இருளை மாற்ற முடியுமா? ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு விலை கொடுக்க முடியுமா? முடியாது. அதனால்தான் தேவனே என்ன செய்தார்? ஒரு ஸ்திரீயின் வயிற்றில், அல்லேலூயா, வார்த்தையான தேவன் மாம்சமாய் இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. இந்த மனு குலத்துக்கு மீட்பை கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. அந்த ஆகாஷ் ராஜாவுக்கு கர்த்தர் சொல்றது, உன்னால முடியாது, நீ ஒரு அடையாளத்தை கேளு, நீ ஒரு அடையாளத்தை கேளு. அவன் சொல்றான், நான் கேட்க மாட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன்? அடையாளத்தை கேட்க மாட்டேன். அது சொல்றான், நீ மனுஷர்களை விசனப்படுத்துறது போதாதுன்னு கடவுளை வேற விசனப்படுத்துறியா? கர்த்தர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். அல்லேலூயா. உங்களால் முடியாததை அவரே செய்வார். அல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது, இது உன்னுடையது கிடையாது. உன்னால உன் கூட்டத்தை ரட்சிக்க முடியாது. அதான் புதிய ஏற்பாட்டில் இயேசு ஏன் பிறந்தாரு? அந்த பிறப்பு செய்தி என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்தை ஒருவனாலும் ரட்சிக்க முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. அல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடைய. அந்த ஆகாசுக்கு சொன்னதை வைத்து தான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆகாஷ்ட சொல்கிறாரு, உன்னால் ரட்சிக்க முடியாது, நீ என்ன செய்ய முடியாது, அவங்கள மேற்கொள்ள முடியாது, கர்த்தரே உனக்கு ரட்சிப்பு அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு நமக்கு சொல்கிற செய்தி என்னென்னா, நம்மால் முடியாத ரட்சிப்பை தேவனே இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்து நமக்காக விலை கொடுத்து நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்தார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்மால் முடியாத ரட்சிக்கத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. உன்னாலையும் என்னாலையும் கொடுக்க முடியாத விலையை அவர் கொடுத்தாரு. அல்லேலூயா. ஏன்னா நாம் எல்லாமே பாவி, நம்மை மீட்க நமக்கு விலை கொடுக்க முடியாது, நம்முடைய கிரியைகள் நம்மை ரட்சிக்க முடியாது. அதனால் தேவனே நமக்கு ஒரு விலையை கொடுத்தாரு. அல்லேலூயா. எபேசியர் 2வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் சொல்லுது. வாசிங்க. 1 முதல் 5 வசனங்களை வாசிப்போம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை
உயிர்ப்பித்தார். அடுத்த வசனம் வாசிங்க. உலக வழக்கத்துக்கு ஏற்றபடி ஆகாயத்து பிரபுவாகிய, ஆமாம், நாம் மரித்தவர்களாயிருந்தோம், சாத்தானுக்கு அடிமைகளாயிருந்தோம், கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். அது அப்புறமா வாசிச்சுக்கோம். 3 காரியத்தை எபேசியரில் சொல்கிறார். நாம் எல்லாம் எப்படி இருந்தோம்? மரித்தவர்களாயிருந்தோம், நாம் எல்லாம் சாத்தானுக்கு அடிமையாயிருந்தோம், நாம் எல்லாம் கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். ஆனால் தேவனோ நம்மேல் அன்பு கூர்ந்து, அல்லேலூயா, நம்மேல் என்ன செய்தார்? யோவான் 3:16 சொல்லுது, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் இந்த உலகத்தை அன்பு கூர்ந்தார். எப்படி? தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தார். அல்லேலூயா. அது விலையேற பெற்ற பரிசு. கர்த்தர் நமக்கு விலையேற பெற்ற பரிசை கொடுத்தார். அது பரலோகத்திலிருந்து வந்த பரிசு, நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய பரிசு. இயேசு இந்த உலகத்துக்கு நமக்கு விலை மதிக்க முடியாத ஒரு பரிசாக தேவன் நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அதனால் ரட்சிப்பு அவருடையது. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மரியாள் கேட்குறா, நான் தான் திருமணமே ஆகலையே, எனக்கு எப்படி இது ஆகும்? எப்படி எனக்கு பிள்ளை பிறக்கும்? தேவனுடைய வார்த்தை சொல்லுது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தில் எல்லா காரியமும் நம்மால் முடியாது. அல்லேலூயா. நம்மால் முடியாத அநேக காரியங்கள் இருக்குது. அதை செய்யத்தான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நினைக்கிறீங்களா? நம்மால் கூடாத காரியங்கள் எவ்வளவோ இருக்குது, எவ்வளவோ இருக்குது. அதை கர்த்தர் செய்யத்தான் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் பயப்படவே பயப்படாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதன் நோக்கமே அவர் நம்மால் முடியாததை செய்கிறதுக்கு தான். அதனால் அவர் என்ன சொல்கிறார்னா, நீங்கள் விசுவாசியாவிட்டால் என்ன செய்வீங்க? நிலை பெற மாட்டீர்கள்னு சொல்கிறார். அந்த ஆகாசுக்கு சொல்லும்போது சொல்கிறார், நீ விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்ட. நாம் இந்த உலகத்தில் எதையும் பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் மட்டுமே நமக்கு போதும். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கறது. அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ எதையுமே செய்ய வேணாம். கர்த்தர் உனக்காக எல்லாவற்றையும் செய்யத்தான் இந்த பூமிக்கு வந்தார். நீ அவரை விசுவாசித்தாலே போதும். உன் சொந்த முயற்சியினால் செய்ய முடியாத அநேக காரியத்தை தேவன் செய்வார். அல்லேலூயா. அநேக காரியத்தை. அந்த நீர் வேகமாக வருகிற வெள்ளத்தில் எதிர்நீச்சல் அடிச்சுக்கிட்டு போக முடியுமா? அல்லேலூயா. போக முடியாது. எதிர்நீச்சல் அடிச்சுட்டு ரொம்ப கஷ்டம். போகிறது என்பது ரொம்ப கஷ்டம். பெரும் வெள்ளத்தில் எதிர்நீச்சல் அடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு மோட்ரு படகு மட்டும் இருந்ததுன்னா படகுல ஏறி உக்காந்தா போதும், அது எது ஈஸியாக என்ன செஞ்சிட்ருக்கோம், போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எதிர்நீச்சல் அடிக்க தேவையே இல்லை. நமக்கு மோட்டராக இயேசு வந்தார், படகாக இயேசு வந்தார். அந்த படகுல ஏறிட்டா போதும். அல்லேலூயா. படகை நம்பிட்டா போதும், எவ்வளவு பெரும் வெள்ளத்தையும் நாம் எதிர்த்து போக முடியும். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மளை தேடி வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்தில் செய்ய முடியாத காரியத்தை செய்ய கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். உன்னால் படிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? கர்த்தர்கிட்ட உதவியை கேளு, கர்த்தர் உனக்கு செய்வார். அல்லேலூயா. உன்னால் எனக்கு இந்த இடத்துல வேலை கிடைக்காது, என்னாலாம் முடியாதுன்னு நினைக்கிறியா? தகுதியில்லாத உன்னை கர்த்தர் கொண்டு போய் உயர்த்துவார். அல்லேலூயா. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனை ராஜாவாக மாக்கலையா? அல்லேலூயா. அற்பமாக இருந்த ஒரு ஸ்திரீ, ஒரு ஏழை ஸ்திரீ மரியாள், அவளிடத்தில் ராஜாதி ராஜா பிறக்கலையா? அல்லேலூயா. அதனால் நம்மால் முடியாத அநேக விஷயங்கள் கர்த்தர் செய்ய நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறதுக்கான காரணம், நம்மால் முடியாத விட்டுறணும், அவர் செய்வார். அதை தான் அவர் எதிர்பார்க்கிறார். அதை தான் அவர், நீ என்னிடத்தில் கொடுத்தது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் பாருங்கள்,
நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நீ ஏன் வருத்தத்தை சுமந்துக்கிட்டு இருக்கணும்னு இருக்கிற? நீ என்னிடத்தில் கேளு. நான் எப்பொழுதும் ஒரு கதை சொல்லுவேன்ல. ஒரு அம்மா விறகு விற்கிறதுக்கு போகும். விறகு விற்கிற ஒரு அம்மா ஒரு ஆற்றை கடந்து அந்த பக்கம் ஒரு காட்டில் விறகை வெட்டி அந்த ஆற்றை கடந்து வந்து ஊரில் விற்கும் அந்த அம்மா. அந்த ஆற்றை கடக்க வரும்பொழுது ஒரு பரிசல் வழியாக தான் என்ன செய்யும், கடந்து வரும். ஒரு நாள் அந்த அம்மா விறகெல்லாம் வெட்டி எடுத்துக்கிட்டு அதை பெரிய வெயிட்டை தலையில் சுமந்துக்கிட்டு பரிசலில் ஏறி வந்துதான். தலையில் சுமந்துக்கிட்டே பரிசலில் ஏறி வந்திருக்கு. பரிசல்காரன் சொல்கிறான், அம்மா இதை நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த பரிசலில் இறக்கி வைங்க. நீங்கள் ஏன் இதை சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க? உங்களை சுமக்கிற இந்த பரிசல் என்ன செய்யும், உங்கள் விறகையும் சுமக்கும். நீங்கள் சுமக்கவே தேவையில்லை. அந்த கரை போகிற வரைக்கும் நீங்கள் இளைப்பாறுதலோடு இருக்கலாம். நீங்கள் இளைப்பாறுதலோடு இருக்கலாம்னு சொல்லணும். அப்போ தான் அந்த அம்மாவுக்கு புரியுது, நாம ஏன் தேவையில்லாமல் இதை சுமந்துக்கிட்டு இருக்கணும். அல்லேலூயா. அது போல தான் கர்த்தர் அவர் சொல்கிறார், உன் பாரத்தை அவர் மேலே வைத்து விடு. நீ வீணாக ஏன் பல காரியங்களை குறித்து கலங்கி குழம்பி கொண்டிருக்கிற? கர்த்தர் மேலே உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அல்லேலூயா. அதுக்கு விசுவாசம் மட்டுமே போதுமானது. அல்லேலூயா. மனுஷனால் எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் தேவனால் கூடும். அல்லேலூயா. மூணாவது, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 7வது அதிகாரம் 21 வசனம் 22 வசனத்தை வாசிக்க. அக்காலத்தில் ஒருவன் ஒரு இளம் பசுவையும் 2 ஆடுகளையும் வளர்த்தால் அவைகள் பூரணமாய் பால் கறக்கிறபடியால் வெண்ணெயை சாப்பிடுவான். தேசத்தின் நடுவில் மீதியாய் இருப்பவன் எவனும் வெண்ணெயையும் தேனையுமே சாப்பிடுவான். அல்லேலூயா. இந்த அதிகாரம் இருக்குல்ல, இந்த அதிகாரத்தில் 2 பகுதியாக சொல்லப்பட்டிருக்கு. 1லிருந்து 14 வசனங்கள் அந்த ஆகாஷ் ராஜாவுக்கு தைரியத்தை கொடுக்கும்படியும் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. அடுத்த 7 வசனங்கள் ஆகாஷ் ராஜாவை கண்டித்து அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட்டாக கொடுக்கப்படுகிற ஒரு செய்தி, அவனுக்கு நியாய தீர்ப்பாக கொடுக்கப்படுகிற ஒரு செய்தி ஆகாஷ் ராஜாவுக்கு சொல்லார். இதெல்லாம் நாம் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்குது 2700 வருஷங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி நம்ம பார்த்துட்ருக்குறோம். அல்லேலூயா. அந்த ராஜாவுக்கு இந்த அதிகாரத்தில் 7 வசனங்கள் ஆதரவாக 14 வசனங்கள் ஆதரவாக சொல்லப்பட்டிருக்கு. மீதி வசனங்கள்லாம் அவனுக்கு எதிராக ஜட்ஜ்மெண்ட் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு அசரியா ராஜா ஒருத்தன் வருவான், உன்னையும் என்ன செஞ்சிருவான், சிறைப்பிடிச்சிக்கிட்டு போவான். ஏன்னா நீ கர்த்தரை விசுவாசிக்க மாட்ற. கர்த்தரை நீ என்ன செய்ய மாட்ற, விசுவாசிக்க மாட்ற. ஒன்று அவன் சிறைப்பிடிச்சிக்கிட்டு போவான். ஆனால் ஒரு சிலர் அதில் மீதியாக இருப்பாங்க. ஒரு சிலர் என்ன இருப்பாங்க, மீதியாக இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறத தான் சொல்கிறாரு. ஒருவன் இளம் பசுவையும் 2 ஆடுகளையும் வளர்த்தால் அவைகள் பூரணமாய் பால் கொடுக்கிறபடியினால் வெண்ணெயை சாப்பிடுவான். தேசத்தின் நடுவில் மீதியாக இருப்பவன் எவனும் வெண்ணெயை தேனையும் சாப்பிடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வஞ்சக புகழ்ச்சி அணின்னு சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னா என்ன செய்வாங்க, நல்ல மேன்மைப்படுத்துகிற மாதிரி, புகழ்கிற மாதிரி இகழ்வாங்க, புகழ்கிற மாதிரி இகழ்வாங்க. அதுக்கு பேர் தான் வஞ்சகம். அதுபோல் இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு ஆசீர்வாதத்தை சொல்கிறது போல ஒரு எதிர்மறையான ஒரு விஷயத்தை சொல்கிறார் கர்த்தர். என்ன சொல்கிறார்னா, உன் நாட்டில் இருக்கிறவனெல்லாம் அவன் என்ன செஞ்சிருவான், சிறைப்பிடிச்சிக்கிட்டு போவான். மீதியாக கொஞ்சம் பேர் இருப்பான், அவன்லாம் நல்ல தாராளமாக இருப்பான். அவன்லாம் எப்படி இருப்பான், தாராளமாக சாப்பிடுவான், நல்லா பரிபூர்ணமாக இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் நாட்டில் அநேகர் என்ன செய்ய போகிறாங்க, சிறைப்பிடிச்சிட்டு போகிறாங்க. கொஞ்சம் பேர் தான் இருக்க போகிறாங்க. அந்த கொஞ்சம் பேர் எப்படி இருப்பாங்க, நல்ல செழிப்பாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய என்ன கிடைக்கும், இங்கே சாப்பாடு கிடைக்கும். ஏன்னா சாப்பிட்றதுக்கே ஆள் இருக்காது, சாப்பிட்றதுக்கே ஆள் இருக்காதுன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம், மீதியாக இருக்கிறாங்க பாருங்க, கர்த்தரை அண்டி கொண்டு இருக்கிறாங்க, கர்த்தருக்கு பயந்து போயிருக்கிறாங்க, அவங்க பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி இயேசு இந்த உலகத்துக்கு ஏன் பிறந்தார், அவர் எதற்காக வந்தார்னா, நம்மை பூரணராக்கும்படி, நம்மை அல்லேலூயா பூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா.
பூரண ஆசீர்வாதம். இங்கே பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. யோவான் 10:10 வாசிங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். அல்லேலூயா. இயேசு எதுக்காக வந்தார்? ஜீவன் கொடுக்கவும் பரிபூர்ணப்படவும். அல்லேலூயா. அவர் இல்லாமல் நம்மால் பரிபூர்ணம் அடைய முடியாது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் அவர் இல்லாமல் நமக்கு முழுமை கிடையாது. அல்லேலூயா. பரிபூர்ணமே அவர் தான். நம்மை பரிபூர்ணப்படும். பிசாசு திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். நானோ ஜீவன் கொடுக்கவும் பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. பூரண ஆசீர்வாதத்தை கொடுக்குறவர் அவர். அல்லேலூயா. ரட்சிப்பு மட்டும் இல்லை, நம்மளை ரட்சிக்க மட்டும் செய்யல, அவர் நம்மை முழுமையான ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போகிறார். முழுமையான ஆசீர்வாதத்துக்குள்ளே. நீங்கள் எவ்வளவு பெரிய பணக்காரனும் சரி, அவனுக்குள்ள ஒரு குறைவு இருக்குது. அவனுக்குள்ள என்ன குறை தெரியுமா? மெய்யான சந்தோஷம் இருக்காது. அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவன் இருக்காது, நம்பிக்கை இருக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு ஒன்றுமே இல்லைன்னாலும் ஒரு நம்பிக்கை இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரு. அதுதான் நமக்கு முழுமையை கொடுக்கும். அல்லேலூயா. நாம் 99% இந்த உலகத்தில் எல்லாம் இருந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பது இல்லைன்னா அது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அது ஒன்றுமே இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இம்மானுவேல்னா என்ன அர்த்தம்? கர்த்தர். ஏன்னா நம்முடைய குறைவுகளெல்லாம் நிறைவாக்குகிற தேவன். நம்முடைய குறைவுகளெல்லாம் நிறைவா. உன் வாழ்க்கையில் என்னெல்லாம் குறை இருக்கோ அதெல்லாம் பரிபூர்ணம் அடைய செய்யத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அவரே நமக்கு பூரணர். அல்லேலூயா. எபிரேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 5:8-9 வாசிங்க. முடிச்சிருவோம். 8-9 வாசிங்க. எபிரேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். எபிரேயர் புஸ்தகம் அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தான் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடையும்படிக்கு காரணரானார். அல்லேலூயா. அவர் குமாரனாயிருந்தும், அவர் யாரு? தேவனுடைய குமாரன் தான். தேவனுக்கு சமமாக இருந்தும் அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து பூரணரானார். அல்லேலூயா. அவர் எப்படி ஆனார்? முழுமையானார். முழுசா அவர் ஃபுல்ஃபில் ஆனார், முழுசானார். அதற்கு பிறகு நமக்கு என்னத்தை கொடுக்குறாரு? அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் இந்த உலகத்தில் வந்து மனுஷனாக வந்து பூரண வாழ்க்கை வாழ்ந்தார். அல்லேலூயா. அப்படின்னா பிதாவுக்கு 100% கீழ்ப்படிந்து 100% அவருடைய சித்தத்தை செய்து அவர் இந்த பூமியில் ஜெயங்கொண்டு பூரணரான பின்பு நம்மை சிலுவையில் நம்மை மீட்டெடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அவரால் தான் நம்ம பூரணராகிறோம், நம்ம முழுமை அடைகிறோம். இல்லாட்டினா நமக்கு ஒரு குறைவு இருக்குது. அல்லேலூயா. குறைவோடு அவரிடத்தில் சேரவே முடியாது. அல்லேலூயா. நம்முடைய குறைவுகளெல்லாம் அவர் நிறைவுள்ளவர்களாக மாற்றார். அதுக்கு தான் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு நம்மோடு கூட. அல்லேலூயா. இயேசு உங்களோட இருந்தால் நீங்கள் 100. அல்லேலூயா. இயேசு உங்களோட இருந்தால் நீங்கள் 100. அல்லேலூயா. இயேசு இல்லைன்னா என்ன இருந்தாலும் குறைவு தான். இயேசு இல்லைன்னா என்ன இருந்தாலும் குறைவு தான். அல்லேலூயா. பிலிப்பியர் 4:19 சொல்லுது. கடைசியை வாசி முடிச்சிடுவோம். பிலிப்பியர் 4:19 வாசிங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. இயேசு நம்முடைய குறைவுகளெல்லாம் நிறைவாக்குகிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி ஒருவேளை இந்த வருஷம் குறைவுகளோடு வாழ்ந்திருக்கலாம். அல்லேலூயா. இந்த புதிய வருஷத்தில் கர்த்தர் நிச்சயமாக ஒரு நிறைவுக்குள்ளே உங்களை வழி நடத்தி செல்வார். அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி
அவர் ஐஸ்வர்யத்தில் குறைவுள்ளவரே கிடையாது. அல்லேலூயா. பணம் பொருள் மட்டும் சொல்ல, அவர் எல்லாவற்றையும் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஏன்னா அவர் பூரணர், அவர் முழுமையானவர், அவரிடத்தில் குறைவே கிடையாது. அவருடைய முழுமை நம்மை பூரணராக்கும். அல்லேலூயா. அவர் தான் நம்மை பூரணராக்குவார். நம்முடைய கிரியைகள் நம்மை பூரணராக்காது. நாம் என்னதான் பக்தியாக வாழ்ந்தாலும், என்னதான் கர்த்தருக்கு கொடுத்தாலும், என்னதான் நம்ம செய்தாலும் நாம் பூரணராக முடியாது. பூரணராக்கிறவர் அவர் தான். அல்லேலூயா. அதனால் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி தான் நம்ம பூரணராக முடியும். அல்லேலூயா. அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி தான். அவருடைய ஐஸ்வர்யம்தான் ரட்சிப்பு, அவருடைய ஐஸ்வர்யம்தான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், அவருடைய ஐஸ்வர்யம்தான் நித்திய ஜீவன், அவருடைய ஐஸ்வர்யம்தான் நமக்கு எல்லாமே. அதுதான் நம்மை நிறைவுள்ளவர்களாக மாற்றும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. அதனால் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. ஆகாசுக்கு அதான் சொன்னார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன்னை அழிக்க யாராலும் முடியாது, உன்னை அந்த ராஜாக்களால் உன்னை மேற்கொள்ள முடியாது, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இயேசு இந்த உலகத்துக்கு பிறந்து நம்மோடு இருக்கிறதுனால இன்றைக்கு நமக்கு சொல்கிற செய்தி, அல்லேலூயா, உனக்கு விரோதமாக எது யார் என்ன செய்தாலும், சத்துரு என்ன பண்ணாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டாவது செய்தி, உன்னால் முடியாததெல்லாம் அவர் செய்வார், நீ விசுவாசிச்சா போதும். அல்லேலூயா. மூணாவது செய்தி என்னது? உன் குறைவெல்லாம் அவர் நிறைவாக்குவார், அவர் உன்னை பூரணராக்குவார். அல்லேலூயா. எழுந்திருந்த கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீர் என்னோடு இருப்பதினால், அல்லேலூயா, நீர் என்னோடு இருக்கும்போது, அல்லேலூயா, என்னாலும் வெற்றி வெற்றியே. பாடுவோம், எல்லா கைகளை உயர்த்தி பாடுவோம். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போகவில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, அந்த சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, அந்த சாத்தானை ஜெயித்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமென். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் நம் துதியினால் உடைந்திடுவே. சிறைச்சாலை கதவுகளும் நம் துதியினால் உடைந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே.
நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமென். இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமென். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. எல்லா கைகளை உயர்த்தி அல்லேலூயா. இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. ஒரு வேலை ஸ்தலத்தில் உனக்கு விரோதமாக சில மனிதர்கள் எழும்பலாம். நீ வேலை செய்கிற இடத்துல அல்லேலூயா உனக்கு விரோதமான சில காரியத்தை செய்து கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் குடும்பத்தார் உனக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம். ஓ சாத்தான் உனக்கு விரோதமான பல காரியங்களையும் தீங்குகளையும் செய்து கொண்டிருக்கலாம். ஒன்றும் வாய்க்காது. என்ன கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சத்துருடைய திட்டங்கள் எல்லாம் உடைந்து போகும், நொறுங்கி போகும். அது நிலை நிற்பதில்லை. அது நிலை நிற்பதில்லை. உனக்கு விரோதமாக யார் என்ன செய்தாலும் அது நிலை நிற்பதில்லை. என்ன கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உன்னால எதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி கலங்கி போய் நிற்கிறாயோ கர்த்தர் அதை உனக்கு செய்வார். நீ விசுவாசித்தால் மட்டும் போதும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நம்மால் அநேக காரியங்கள் முடியாது. ஆண்டவரே இது என்னால முடியலப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் விழுந்தா போதும். அல்லேலூயா. அவர் நம்மை தூக்கி எடுப்பார். கர்த்தாவே இதை என்னால செய்ய முடியல ஆண்டவரே, இந்த காரியத்தை என்னால மேற்கொள்ள முடியலப்பா, இதுல எனக்கு ஒரு ஜெயம் கிடைக்கல ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீங்க தான்பான்னு சொல்லி அவரிடத்துல ஒப்பு கொடுத்தா போதும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னால ரட்சிக்க முடியாது. உன்னால அல்லேலூயா மீட்டெடுக்க முடியாது. உன்னால போராடி மேற்கொள்ள முடியாது. கர்த்தர்ட்ட ஒப்பு கொடு. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்தார். அல்லேலூயா. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. உன்னை பூரணராக்கத்தான் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் இல்லாம பூரணராக முடியாது. நம்ம என்னதான் இந்த உலகத்தை ஆதாயப்படுத்தினாலும் நம்முடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதில் ஒரு லாபமும் இல்லை. கர்த்தாவே என்ன பூரணப்படுத்துகிற நீர் தான்ப்பா. சிலுவையில் நமக்காக கல்வாரி சிலுவையில் தன்னையே ஜீவ பலியாய் கொடுத்து அல்லேலூயா நம்மை பூரணராக்கும்படி, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றும்படி, அவரை போல நம்மை மாற்றும்படிக்கு, நித்திய ரட்சிப்பை தேவன் நமக்கு கொடுக்கும்படி அவர் பூரணரானார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய கிருபை பூரணமானது. அவருடைய தயவு பூரணமானது. அவருடைய இரக்கம் பூரணமானது. ஆண்டவரே பூரண ஆசீர்வாதத்தை தாங்கப்பா. குறைவு 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 எல்லாம் மாறி போகட்டும். வருஷத்தோடு ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளை நீக்கி போடுங்க ராஜா. ஆண்டவரே பொருளாதார குறைவுகளை நீக்கி போடுங்க. சமாதான குறைவுகளை நீக்கி போடுங்க ஆண்டவரே. சந்தோஷ குறைவுகளை நீக்கி போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே எல்லாவற்றிலும் நிறைவை கட்டளையிடுவேன். அதுக்கு தான் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமா? அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் பிறந்தது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது அல்லேலூயா நிறைவேறின ஒரு காரியம். அதனால் கர்த்தர் அல்லேலூயா நம்மை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஜீசஸ். எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவரே இந்த கிறிஸ்மஸ் நாளில் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாளில் இருக்கிற மகிழ்ச்சி என்றென்றைக்கு இருக்கும்படி ஜெபிக்கிறோம். வரப்போகிற புதிய ஆண்டில் புதிய காரியத்தை, புதிய ஆசீர்வாதங்களை, புதிய ஆண்டவரே நம்பிக்கையை கொடுத்து நீர் வழி நடத்த போகிறதற்காக நன்றி. இந்த 3 நாட்கள் நல்லா ஜெபம் பண்ணி நாங்கள் ஆயத்தமாக உதவி செய்யும். ஆசீர்வதிப்பீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின்